போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது திமுக அரசு. போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கிறது என்று சொன்னால் அது அதிகப்படியான பேச்சாக இருக்க முடியாது, சரியான பேச்சாகத்தான் இருக்க முடியும். இந்த அரசின் பொருளாதார கொள்கைகள் முழுக்க முழுக்க நாசகார பொருளாதார கொள்கைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. தேர்தல் கால வாக்குறுதி என்பது பழைய பென்ஷன் திட்டம். ஆனால் சட்டமன்றத்திலே பிடிஆர் நிதியமைச்சரான 3 மாதத்தில் சொல்கிறாரு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது. அப்போ எது கொடுத்தீங்க? திமுக ஆதரவாளரும் மூத்த பத்திரிகையாளருமான மணி திமுக அரசு குறித்து கடுமையாக சாடியுள்ளார். சமீப காலமாக பத்திரிகையாளர் மணி தொடர்ந்து திமுக ஆட்சியின் அவலங்களை கூறி வெளுத்து வாங்கி வருகிறார். அந்த வகையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் நியாயமானதுதான் என்றும், திமுக ஆட்சியின் தொடக்கத்திலேயே நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் உட்பட திமுகவினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது என தெரிந்தும் மக்களை ஏமாற்றியுள்ளதாக சாடியுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்தாமல் இருந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் திமுகவிற்கு வாக்களித்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்துவதாக கூறி ஆட்சியினை பிடித்திருந்தார். இந்நிலையில் ஆட்சி அமைந்து 3.5 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுபற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் போக்குவரத்து முழுவதுமாக முடக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு தற்காலிக ஊழியர்களை வைத்து சமாளித்திருந்தது. இதனால் ஆங்காங்கே பேருந்துகள் விபத்துக்குள்ளாகி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் திமுகவிற்காக வீடு வீடாக வாக்கு சேகரித்து வந்த போக்குவரத்து ஊழியர்களை தற்பொழுது திமுக அரசு கழுவி ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.